அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீர்களா? சௌக்கியம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. தேவன் உங்களோடு கூட இருப்பராக. இந்த நாளிலும் ஒரு விஷயத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்களும் இதனுடைய முடிவு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு கூட இதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவீர்கள் அப்படி நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. நாம் அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துட்டோம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், சத்தியத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறோம், அதனால இருந்து இதன் மீது தான் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதான் தப்பு. தூரத்தில் இருக்கிற மாளிகையை பார்ப்பது தவறல்ல, பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தையும் சற்று கவனிப்பது நல்லதுன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுமே. அதுபோலதான் தூரத்தில் இருக்கிற மாளிகையை கண்டு ஆசைப்படுகிற நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளம் என்னதென்றே தெரிகிறதில்ல. அது போலதான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருவேளை சத்தியத்தை உண்மை உள்ள பிள்ளைகளா தேடிக்கொண்டிருக்கலாம். யாரெல்லாம் சத்தியத்தை தேடுகிறார்களோ அவர்கள் வெறும் சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்தால் சத்தியத்தினுடைய மதிப்பு தெரியாம போயிடும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எவர்களெல்லாம் சத்தியத்தை தேடுகிறார்களோ அவர்கள் சத்தியத்தை மட்டும்தான் படித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் சத்தியத்தின் மதிப்பும் தெரியாது. அதே நேரத்தில் சத்தியம் எந்த வகையில் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஒரு கட்சி நடத்தக்கூடியவர் தன் கட்சியின் மீது மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் மிக எளிதில் தோற்கடிக்கப்படுவார். அவர் ஆவப்போது எதிர்கட்சிக்காரர்களையும் கவனித்துக் கொண்டே இருக்கணும். எதிர்கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனத்தை இவர் ஈர்க்கப்படவில்லை என்று சொன்னால் தன் கட்சியில் தோல்விகளை நிறையவே தழுவிக்கொள்ளுவார். அப்படிதான் நானும் சொல்லுகிறேன். நாம சத்தியத்தை தேடக்கூடிய பிள்ளைங்க, சத்தியம் மிக முக்கியமானது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறதை மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் வெகு சீக்கிரத்தில் நாம் நிச்சயமாக பரீட்சைக்கு நிற்காதவர்களாக மாறிவிடுவோம். எனவேதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ன? ஆவப்போது நீங்களா தேடிக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஜாட் என்கிற இந்த ஒரு சத்தியத்தினுடைய ஐக்கியத்தில் சேர்ந்த பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருபோதும் கவனித்திட இயலாது. இந்த இடத்துல சயின்ஸ் செயல்படும், இந்த இடத்துல பயாலஜி செயல்படும், இந்த இடத்துல ஹிஸ்டரி செயல்படும், இந்த இடத்துல அரசியல் செயல்படும். எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு நான் மெதுவாய் சொல்லி கொடுத்துத்தான், மதத்துடைய அட்டுவழிகளை எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துத்தான் நிதானமாக்க சத்தியத்தையும் அதோடு கூட சேர்த்து எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை பின்பற்றணும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த வகையில் பார்க்க போகும்போது எனக்கு சத்தியம் ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு சத்தியம் ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு சத்தியம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மதத்தின் அட்டுவழிகளையும் கூட சற்று அறிந்தவர்களாக இருப்பது மிக நல்லது. மதம் என்றால் என்ன? மதத்தினுடைய போதனைகள் எந்த வகையில் இருக்கிறது? இப்படி மதத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சத்தியத்திற்குரிய காரியத்தை நன்றாக அறிந்திட முடியாது. சில என்னுடைய பிரசங்கத்தில் காந்தியை பற்றி, அம்பேத்கரை பற்றி, சில நேரங்களில் என்னுடைய பிரசங்கத்தில் ஆழ்ந்த கவனமாக்கிய ஹிஸ்டரிகளை பற்றி எத்தனையோ விஷயங்களை கோர்ந்து சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் சில படிக்காதவர்கள், முட்டாள்கள் நம்மோடு கூட இருக்கத்தான் செய்வார்கள். நான் இப்படி ஒரு உதாரணங்களை கொடுக்கும் போது அந்த உதாரணம் கூட வேண்டான்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள் சற்றவர்கள் விலகி போய் விட்டார்கள். அது ரொம்ப சமாதானமா இருக்கு. ஏன்னா இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு அதனுடைய விஷயம் என்னதென்று தெரியாது. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, சத்தியம் சத்தியம் பேசக்கூடியவன் ஒரு நாள் சத்தியத்தின் மதிப்பு தெரியாம போய்விடுவான்.
மாளிகை, இதோ அங்க மாளிகை இருக்கிறது, இதோ அங்க மாளிகை இருக்கிறது என்று அரண்மனை மேல் கண்ணு வைத்தவன் ஒரு நாள் அருகில் இருக்கிற பள்ளத்தில் விழுந்து விடுவான். தூரத்தில் இருக்கிற மாளிகையை பற்றி பேசும் போதெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டிய பள்ளத்தாக்கை பற்றியும் அதனுடைய ஆழத்தை பற்றியும் அதனுடைய பயங்கரத்தை பற்றியும் நாம் பேசிக்கொண்டு ஆராய்ந்து கொண்டு அளந்து பார்த்து கொண்டு நடந்தால்தான் தூரத்தில் இருக்கிற மாளிகையை நாம் எட்டி பிடிக்க முடியும். இந்த அறிவு அநேக பேர்களுக்கு இல்லை. முக்கியமா இந்த படிக்காதவர்களுக்கு அது வரமாட்டேங்கிறது. ஏனவைதான் சட்டாவிட்டான் சத்தியத்தை பேசி விட்டுருங்க அப்படின்றாங்க. முடியாது கண்ணா. அப்படியெல்லாம் நாம் பேசின அப்படின்னா நீயும் நாளைக்கு சத்தியத்திற்கு இடர்லாம் வாழ்வ நீ. ஏனவைதான் இந்த நாள்ல உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில சொல்லணும், பேசணும் என்றுதான் இந்த நாள்ல நான் எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள். இந்த திரையில என்ன தெரிகிறதா? இந்த திரையில பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க இது என்ன என்று. அப்படின்னு கிறிஸ்தவர்களை வழி கெடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்தவர்களை வழி கெடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஏமாற்றிய பவுல், ஏமாந்த கிறிஸ்தவர்கள். யார் இது? பெயரே இல்லாம சிலர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவங்களுடைய திருட்டுத்தனம் இன்னும் அதிகமாய் வெளிப்படும் அர்த்தம். உள்ள பெயர் இருக்கு, ஆனா அந்த பெயர் உண்மையா என்பது கூட சந்தேகமாய் இருக்கு. நாம ஏற்கனவே டாக்டர் ஜக்கீர் நாயக் கூடிய கேள்விகளையே நாம் வந்துட்டு பரிசீலித்து பார்த்தவர்கள். ஜக்கீர் நாயக் போன்ற கேள்விகளையே பரிசீலித்து பார்த்து அந்த கேள்விகளுக்கு தக்க ரீதியில் பதில் கொடுத்து வாயை அடைக்க செய்தவர்கள் என்றால் இதோ இந்த திரையில பார்க்கிறீர்களே, கிறிஸ்தவர்களை வழிகெடுத்த பவுல், பரலோகம் செல்லமா கிறிஸ்தவம், ஏமாற்றிய பவுல், ஏமாந்த கிறிஸ்தவர்கள். படிக்கும் போது கொஞ்சம் சிரிப்பாய் இருந்தாலும் உள்ள போய் அதுல என்னதான் இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். அவ்வப்போது மதங்கள் வாயிலாக நம்முடைய விசுவாசம் தீண்டப்பட வேண்டியது இந்த உலகத்துல அவசியம்தான். தீண்டப்பட்டு கொண்டே இருப்போம். நம்முடைய விசுவாசத்தில் அப்படிதான் இருக்கு. ஏனவைதான் அப்போஸ்தலர்கள் நீங்கள் பெற்ற விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருங்கள் என்று நமக்கு புத்தி சொல்ல காரணம் என்ன? அப்போ இந்த இடத்துல ஏராளமாய் நம்முடைய விசுவாசத்தை பரிசீலித்து சோதித்து அதை சோதனைக்குள்ளாக மாற்றி, ஏன் முடிந்தால் விசுவாசத்தையே விட்டு விலக செய்யக்கூடிய செயல்பாடு கூட இந்த உலகத்தில் உண்டு என்பதை சுட்டிக்காட்டத்தான் அப்போஸ்தலர்கள் நீங்கள் பெற்ற விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக நின்று கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல வகையில் அவர்கள் நமக்கு எச்சரித்து பிரசங்கித்தார்கள். இப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, டாக்டர் ஜக்கீர் நாயக் போன்ற கேள்விகளுக்கே நாம் பதில் கொடுத்து விட்டோம் என்றால் இந்த திரையில் காண்கிற இது நமக்கு எம்மாத்திரம். ஏன் என்று சொன்னால் இதற்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு அனுப்பி கொடுத்தவர் இந்த வீடியோவை தயவு செய்து இந்த வீடியோவுக்கு தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு பதில் கொடுத்து தெளிவை உண்டாக்குங்கள் என்று சொன்னதுனால் சரி, வெகு நாட்கள் ஆனது. நானும் வெறும் மறைப்பொருள்களை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மறைப்பொருள் என்று சொன்னால் திருமறையில் அடங்கியிருக்கக்கூடிய மறைப்பொருள். இந்த சத்தியத்தில் அடங்கியிருக்கக்கூடிய மறைப்பொருளை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே. சற்று ஒரு கூடுதலான நம்முடைய விசுவாசத்தை பரிசீலித்து பார்க்க, நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்பதை பரிசீலித்து பார்க்க சற்று ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டுமே என்று சொல்லி எனக்கு அனுப்பி கொடுத்தவர்களுடைய அந்த இந்த வீடியோ, அதாவது இந்த திரையில் நீங்கள் காண்கிறீர்கள், இந்த வீடியோவை சற்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு விடை கொடுக்கலாம், அதாவது பதில் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
இதை நமக்கு சவால் விட்டு சொன்னாரோ இல்ல பரிதாபமாக சொல்லுகிறார்களோ, போக போக நீங்கள் தான் கண்டுபிடிப்பீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தலைப்பை பார்த்தால் கண்டிப்பாக இன்னொரு முறை பார்க்கணும் என்பதை போல இருந்தால், இன்னொரு முறை கேட்கணும் என்னதான் அப்படி இருக்குன்னு இருந்தாலும் உள்ள போய் பார்க்கும் போது ஒன்றுமே இல்லை, மிக எளிதாக இருக்கு. ஏனவைதான் இந்த புரோகிராம் முடிகிற வரைக்கும் இந்த கேள்விக்குரிய பதிலுக்கு நான் இட்ட தலைப்பு எளிதான கேள்விகள், இஸ்லாமியர்களின் எளிதான கேள்விகள். அப்படிதான் சொல்ல முடியும். கடினமான கேள்விகள் கேட்டா சற்று நாம் கூட கொஞ்சம் பயப்படலாம். தகாத கேள்விகளை கேட்டால் சற்று நாம் கூட விழிப்புணர்வு அடையலாம். ஆனால் எளிதான கேள்விகளை கேட்டால் என்னன்னு சொல்லுவது? எளிது எளிது என்று தான் சொல்ல முடியுமே ஒழிய வேற என்ன சொல்ல முடியும்? எனவேதான் எளிதான கேள்விகள், இஸ்லாமியர்களின் எளிதான கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் இது முடிகிற வரைக்கும் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பிரயாணிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் குறைவு 15 மணி நேரம் இல்ல 15 மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரங்கள் இந்த உரையாடல் இருக்கலாம். அதாவது என்னுடைய உரையாடல் 15 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த உரையாடல் இருக்கலாம். தயவு செய்து மற்றவர்களையும் கேட்க செய்யுங்கள், அவர்களையும் கேட்க செய்யும்படியாக அவர்களுக்கும் வழிகாட்டுங்கள், எம்மோடு கூட இணைந்திருக்கும்படியாக அவர்களுக்கும் நீங்கள் புத்திமதிகளை சொல்லுங்கள். இது ஒரு நல்லதொரு வாய்ப்பினையை இழந்துராதீங்க. இஸ்லாமியருடைய எளிதான கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சகோதரன் இந்த விஷயத்தை, இந்த தகவலை அவர் மனசுக்குள்ள இருந்த கேள்வின்னு சொல்லக்கூடாது, அவர் மனசுக்குள்ள இருந்த குழப்பம் சொல்லலாம். கேள்வி என்று சொல்லும் போது அநேக நேரங்களில் கேள்விக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சில நேரங்களில் சிலர்கள் கேள்வி கேட்பார்கள், தாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல மனம் இருப்பதனால் கேள்வி கேட்பார்கள். அது உண்மையிலேயே அந்த கேள்விக்குரிய பதில்களும் அந்த சமரசமும் சமாதானத்தில் போய் முடியும். இரண்டாவது தரப்புல இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. அவர்கள் எப்படி என்றால் மற்றவர்களை மட்டும்படுத்தவே, தங்களை ஞானி என்று காட்டிக்கொள்வதற்காகவே கேள்வி கேட்பார்கள். இவங்களும் திருந்த மாட்டாங்க, திருந்துவதற்கு வாய்ப்பையும் கொடுக்காத அளவுக்கு மட்டும்படுத்தி அனுப்பி விடுவார்கள். இது பெரும்பளவு உண்மையிலேயே சொல்லப்போம் என்றா அசமாதானத்தில் போய் முடியும். இவங்க 2 பேரை விட்டால் மூன்றாவது ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்றால் தன் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம். அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்பப்பட்ட குழப்பம். அந்த குழப்பத்தை இவர்கள் கேள்வியாக மற்றவர்களுக்கும் அந்த குழப்பத்தை திணித்து விடுவார்கள். அதுலதான் இந்த சகோதரன். இவர் உண்மையிலேயே கேள்வி கேட்டது இந்த 2 தரப்பிலையும் இல்லை. தன்னை ஞானி என்று வெளிப்படுத்திக் கொள்ள இவர் கேள்வி கேட்டாரா என்று பார்த்தால் இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி டீடு ஜாக்கிர் நாயக் எல்லாம் இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டு விட்டார்கள். இது இஸ்லாம் சமுதாயத்தில் ஆவப்போது மற்ற மதங்களை தாக்கி பேசுவதற்காகவே ஒரு குழு ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இத்தொகையான பாடங்களை எடுப்பார்கள். அந்த பாடத்தில் போய் இவர் கேட்டிருக்கலாம். இவரை பார்க்கும் போது தெரிகிறது, தானே ஆலோசித்து ஆராய்ந்து படித்தவைகள் அல்ல என்று தெரிகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த திரையில பார்க்கிறீர்களே, இது என்னுடைய புத்தகத்தினுடைய அலுவலகம். ஒரு சைடு மட்டும்தான் என்னை தற்செயலாக படம் பிடித்தார்கள். இது அப்படியே எல்லா இடத்திலையும் பரவப்பட்டது. தற்செயலா ஒரு சைடு மட்டும்தான். இந்த ஒரு சைடு மட்டும் அல்லங்க, இதை போன்ற புத்தகத்தினுடைய என்னுடைய தனிப்பட்ட அலுவலகம் 3 சைடும் இருக்கிறது. 3-4 சைடு இருக்கிறது. இதே லெவல்ல இதற்கும் மேலாக. நான் எதற்கு இந்த வார்த்தை சொல்லுகிறேன் என்றால், படிப்பு என்பது எவ்வளவு அவசியம் பாருங்க. ஒரு மனிதனுக்குள்ள குழப்பங்கள் வருகிறது என்று சொன்னால்
அதை நாம் மற்றவரிடத்தில் பேசிவிடுவது எளிதுதான், கேள்வியாக கேட்பதும் எளிதுதான். ஆனால் நல்ல தகப்பன் தன்னுடைய குழப்பமான கேள்விகளை தன் மனைவி முன்னாடியே பிள்ளைகள் முன்னாடி கூட பேச மாட்டார். பாவம், அவர்களுக்கு என்ன பதில் தெரிய போது, அவர்களுக்கு முன்னாடி இதை பேசி அவர்களையும் குழப்பத்திற்கு ஏன் நம்ம ஆளாக்க வேண்டும், வேண்டாம் 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 என்று சொல்லி பதில்களை தேட ஆரம்பிப்பார். அப்படி தேடும் போது கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழி வாசல் தான் புத்தகம் என்று சொல்லலாம். அப்ப என்னை பற்றி நான் ஏன் இந்த புத்தகத்தை பற்றி பேசினேன் என்று சொன்னால், பெரும்பளவு விடைகள், அரசியல் விடைகள், விஞ்ஞானத்தினுடைய விடைகள், பயாலஜியுடைய விடைகள், ஆர்காலஜியுடைய விடைகள், என்ன சொல்லுவதுங்க, சகல துறைகளிலும் இருக்கக்கூடிய விடைகளை தேடி ஆராய்ந்து பார்த்து அறிய அற்புதமான ஒரு வழிவாசல் புத்தகம் என்று தெரிந்த உடனேயே என் சிறு வயதுல இருந்து புத்தகத்திற்கு அதிக மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். புத்தகங்களை அதிக விரும்பி படிக்கவும் ஆரம்பித்தேன். அதன் வாயிலாக ஏற்கப்பட்டதுதான் சத்தியம் என்றால் என்ன, சத்தியத்தை எப்படியாக கண்டுபிடிப்பது என்கிற பல்வேறு விஷயங்களை என்னுடைய இந்த வயதுக்குள்ளாகவே 35,000 மணி நேரம் பேசி உள்ளேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி இருக்க எளிதான இஸ்லாமியருடைய எளிதான கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் இந்த சகோதரனோடு கூட இவருக்கு ஏற்கப்பட்ட இந்த குழப்பத்திற்குரிய காரியத்தை நாமும் சற்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரியான விடையோடு கூட புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். டாக்டர் ஜக்கீர் நாயக், டி டாட் போன்றவர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்குத்தான் 3 கால் என்பதை போல பேசுகிற கேள்விகள், அது வேற தரம். அதுக்கேற்ற பதிலும் நான் கொடுத்து விட்டேன். சிலர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்கப்பட்ட குழப்பத்தில் கேள்விகளை எழுப்புவார்கள். அதற்கு இப்படி ஒரு லேசான பதிலை கொடுத்து விடுவதுதான் நல்லது அப்படி நான் நினைக்கிறேன். ஏனவைதான் உள்போகலாம். இவை என்ன நடக்கிறது என்பதை பாருங்க. இவரிடத்துல இருந்து நான் கொஞ்சம் குறைவு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பல கேள்விகளை நான் எனக்கு இவர்கிட்ட இருந்து நான் சேகரித்தேன். அது ஒரு கொஞ்சம் குறைவு ஒரு 20 கேள்விகளை எடுத்தேன். மற்ற கேள்விகளையும் சகோதரன் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த கேள்விகள் ஏற்கனவே டி டாட் போன்றுதானே ஜக்கீர் நாயக் அவர்கள் எல்லோரும் பேசியிருப்பதனால் அந்த கேள்விகளுக்கு நம்ம ஏற்கனவே பதில் கொடுத்து விட்டோம். ஆனால் எனக்கு இந்த வீடியோவை அனுப்பி தக்க பதிலை எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். இப்போ இவர் மீது நமக்கு எந்த விதமான வெறுப்பு கிடையாது. இவரும் மாம்சம் தானே, இவரும் நம்முடைய சகோதரன் தானே, இவரும் நம்முடைய மனுஷன் தானே. யாரு இந்த திரையில காணப்படும் நம்முடைய சகோதரன் தானே. யாருக்கு வேண்டுமென்றாலும் பேசுவதற்கு, விமர்சனம் செய்வதற்கு அதிகாரம் உண்டு, சுதந்திரம் உண்டு. யார் வேண்டுமென்றாலும் பேசலாம். அப்படிதான் தன்னுடைய மனதில் இருக்கிறது இவர் பேசியிருக்கிறார் என்றால் நமக்கு எதுக்கு ஒரு கோபம், அது எதுவுமே கிடையாது. ஆனால் இதை அனுப்பி கொடுத்து எங்களுக்கு பதில் கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவருக்கு பதில் கொடுங்கள் என்று சொல்லல, எனக்கு பதில் கொடுங்கள், சரியான விடையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதுனால் யோசித்து பார்த்த ஒரு 2 நாள் சரி கொடுத்து விடுவோமே என்று சொல்லி முயற்சித்த ஒரு காரியம்தான் இன்று தொடர்ந்து நீங்கள் கவனிக்க போகிறீர்கள். வாருங்கள், எந்த அளவுக்கு நீங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நானும் பேசி தீர்த்து விடுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் தன்னுடைய குழப்பத்தில் கேட்ட பலவிதமான கேள்விகளில் 20 கேள்விகளை நான் தேர்ந்தெடுத்து, நான் மறுபடியும் சொல்றேன், மற்ற கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்கலாம். ஆனால் இது ஏற்கனவே ஜக்கீர் நாயக், டி டாட் போன்றவர்கள் கேள்வி எழுப்பினதை நான் அன்றையே பதில் கொடுத்ததுனால் இது கொஞ்சம் இந்த சகோதரனுக்கு பிரயோஜனமா, எனக்கு வீடியோவை அனுப்பி கொடுத்த சகோதரனுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் என்ற காரணத்துக்காக 20 கேள்விகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பதில் கொடுத்திருக்கிறேன். என்னங்க 20 கேள்வி அப்படி என்னங்க கேட்டுட்டாரு என்று சொன்னால்,
கொஞ்சம் என் கூட பிரயாணம் செய்வீர்களா? இங்க பாருங்க, திரைய பாருங்க, என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் இவர் எப்படி பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஏக இறைவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போதும், நான் நிறுத்துறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இவர் பேசி துவக்கும் போது என்ன துவக்கிறார்? நல்லா கவனிச்சீங்களா? இவர் துவக்கும் போது காரியத்தை நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் விஷயம் கவனிக்க வேண்டியது. அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது இருப்பதாக. இது உண்மையிலேயே அங்கீகரிக்கணுமா அங்கீகரிக்க கூடாதா என்பது ஃபர்ஸ்ட் விஷயம் நாம் பார்க்கணும். சமாதானம் எனப்படுவது வாயில மட்டும்தான் என்பது அநேக இடங்கள்ல நாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு டேபிள் மேல வந்து உட்கார்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் கிட்ட நம்ம உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது எதிர் தரப்புல என்ன எதிர்ப்பு, என்ன கலவரம் என்று தெரியாமல் இருக்கும் போது அப்போ நம்ம கிட்ட வர பேச்சு, முதல் பேச்சு சமாதானம். ஆனா உண்மையிலேயே உள்ள போக 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 இந்த சமாதானம் காணப்படுகிறதா என்று பார்த்தால் அதுதான் நம்ம சற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. சமாதானம் எனப்படுவது உண்மையிலேயே நம் கவனிக்கத்தக்கதான ஒரு விஷயம் தானா? சமாதானம் எனப்படுவது மதங்களில் கவனிக்கத்தக்கதான விஷயம் தானா என்று பார்த்தால் உண்மையாய் சொல்லுகிற மதங்களில் சமாதானம் எனப்படுவது காணப்படுவது அரிதான விஷயம். இதான் உண்மை விஷயம். நீங்க எடுத்த உடனே ஒருவருடைய தொழுகையை பார்த்து கவர்ந்துடக்கூடாது, ஒருவருடைய ஸ்டோரியை பார்த்து கவர்ந்துடக்கூடாது. ஒருவருடைய ஸ்டோரி, அதாவது இந்த லவ் பண்றவங்கெல்லாம் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, ஒரு பர்சனாலிட்டியை பார்த்து, அங்க இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு அழகு, அதை பார்த்து கவர்ந்து விடுவார்கள். திருமணமாக்கி 1 வருடம் 2 வருடம் செல்லும் போதுதான் தெரிகிறது, நான் ஏன் தான் இவனை திருமணம் செய்து கொண்டனோ என்று. அந்த மாதிரி தான் சிலருடைய தொழுகையை பார்க்கும் போது இந்த பர்சனாலிட்டி, லவ் பண்ற பர்சனாலிட்டி மாதிரி இருக்கும். தொழுகைகள், பேச்சுவார்த்தைகள், உடைகள், பாவனைகள் எல்லாமே ஆரம்பத்தில் காலேஜ் பிள்ளைங்க லவ் பண்ற விஷயம் மாதிரி. இதற்கு மனம் கொடுத்து பலியானவர்கள் நிறைய பேர். 2-3 வருஷங்கள் ஆன பிறகுதான் தெரியும், உள்ள போகும்போது இது சமாதானமா? இல்லை இல்லை, இதுல சமாதானத்தின் வழி இல்லை என்பது பிறகுத்தான் நமக்கு தெரிய வரும். இப்போ பெரும்பளவு ஜனங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் குரானை மட்டும்தான் படிக்கணும் என்பது சிலருடைய பிடிவாதம். நான் பைபிள் மட்டும்தான் படிக்கணும் சிலருடைய பிடிவாதம். நான் பகவத்கீதை மட்டும்தான் படிக்கணும் சிலருடைய பிடிவாதம். உங்க பிடிவாதத்தை நான் தடை செய்வதில்லை, ஆனால் என்னுடைய மனம் அப்படி அல்ல. பைபிளை எந்த லெவலுக்கு படிக்கிறனோ அதே லெவலுக்கு தான் திரிபிட்டிகா என்று சொல்லக்கூடிய புத்தருடைய, ஏதோ புத்தருது ஏதோ ஒரு புக்கு நான் சொல்லுங்க, 86,000 போதனை, அதற்கு பேர் தான் திரிபிட்டிகான்னு சொல்லுவாங்க. திரிபிட்டிகா என்று சொன்னால் 3 பாக்ஸஸ் என்று இங்கிலீஷ்ல அர்த்தம். அப்போ புத்தருடைய வரலாற்று, புத்தருடைய போதனை என்று சொல்லி ஏதோ லைப்ரரியில் இருக்கிற ஒரு சின்ன புக்கை எடுத்துட்டு வந்து நான் படிச்சுட்டு நான் பேசிட்டு இல்லை. திரிபிட்டிகா என்று சொன்னால் 86,000 போதனைகள், புத்தருடைய போதனைகளை கொண்ட கிரந்தம் 86,000. அது அத்தனையும் நான் படிக்கிறேன். சோ பைபிள் மட்டுமல்ல, திரிபிட்டிகா. இப்போ ஒரு நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு சத்தியம் நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா பொய்ய பற்றிதான அத்தனை தகவலும் நீ புரிந்திருந்தால்தான் சத்தியத்தினுடைய காரியம் உனக்கு பலமாய் அதனுடைய ருசி தெரிஞ்சிருக்கும்.
சத்தியத்தினுடைய வாழ்வு ஏன் சீக்கிரமாய் மக்கள் அண்டையிலிருந்து அற்று போகிறது என்றால், நிறைய தகவல்களை நம்ம கேட்கறதில்ல, கேட்க இஷ்டப்படுறதில்ல. சுருக்கமா முடிக்கணும், பிரியாணியில கையை வைக்கணும். சில முட்டாளுங்க எங்க கூட அப்படிதான் இருந்தாங்க. ஐயோ அது பேசாதீங்க, ஐயோ இது பேசாதீங்க, எதுக்கு காந்தியை பத்தி, எதுக்கு அம்பேத்கரை பத்தி. வேணும் ராஜா, இதெல்லாத்தையும் பேசணும், எல்லாமே அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ அந்த வகையில பார்க்க போகும்போது, காலேஜ் பிள்ளைங்க லவ் பண்ற விஷயத்துல பர்சனாலிட்டி எப்படி பார்க்கிறார்களோ, நீங்களும் அப்படிதான் தொழுகையை பார்க்கிறீர்கள், உடைய பார்க்கிறீர்கள். உள்ள போய் பார்த்தாதான் அது சமாதானத்துக்குரிய வழியா இல்லையா என்கிற விஷயம் வெளியே வரும். கலவரங்கள் ஏற்கப்படுகிறது இல்லையா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கலவரங்கள், அப்ப தெரிய வரும் இது சமாதானமா, சமாதானத்துக்குரிய வழிமுறையா. அது வரைக்கும் தெரியாது. வெறும் தொழுகையை பார்த்து ஏமாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், வாய் ஆரம்பிச்சாரு, சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. எந்த நாட்டிலப்பா சமாதானம்? எந்த மனுஷன் மீது சமாதானம்? இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு ஆர்டிக்கல்ல என்னது கூகுள்ல போட்டிருந்தாங்க, இன்டர்நெட்ல. நாங்கள் மெய்யாகவே களம் இறங்கி சுனாமியில் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். நாங்கள் மதத்தெல்லாம் பார்க்கவில்லை, எல்லோருக்கும் உதவி செய்தோம். பார்த்தீர்களா எங்களுடைய இஸ்லாமை என்று சொல்லி. அது ஒருவேளை கிறிஸ்தவர்களை, ஜெயினர்களை, இந்துக்களை, நீ யாரு சொன்னா எனக்கு என்னப்பா? சுனாமி வேற, கலவரம் வேற. சுனாமி வேற, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேற. எதிர்பாராம நம்ம மத்தியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, அப்ப நீ களம் இறங்கி உதவி செய்வை என்று சொன்னால், அல்லாஹ்வின் சமாதானம் எல்லார் மேலே இருக்கட்டும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வர கலவரம், அப்ப நம்மால சொல்ல முடியுமா? ஐயோ இந்த கலவரத்தை, ஐயோ பிரதர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, சரி எங்களை 2 திட்டிட்டீங்க, எங்க சைடும் கொஞ்சம் நஷ்டம் வந்தது, சரி இத்துடன் விட்டுருவோம், நாம் எல்லாம் மனிதர்களாக வாழுவோம். பேச முடியுதா? எப்படிங்க சமாதானம் சொல்ல முடியும்? சமாதானம் உண்மையாகவே யார் கூற வேண்டிய விஷயம். மதத்தில் இருக்கிறவன் சமாதானத்தை கூற அதிகாரமே கிடையாது. ஏனெனில் எந்த மதமும் மனிதனுக்கு சமாதானத்தை தருவதில்லை. சரி, திரிபிடிக்காவை எப்படி படிக்கிறனோ, குரானை கூட அப்படிதான் படிக்கிறேன். அதுவும் எனக்கு தெரிந்த மொழிகள்ல ஒரு பக்கம் இங்கிலீஷ்ல தனியா குரான் படிக்கிறேன், தமிழ்ல தனியாக படிக்கிறேன். மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த என்னுடைய ஓன் மொழியில கூட நான் படிக்கிறேன். இது மட்டும் தானே இல்ல பகவத்கீதை, இது மட்டும் தானே இல்லை. எனக்கு தெரிந்த மற்ற மதங்கள் என்ன? ஓஷோ ஆங்காங்கே கிள்ளி பேசுவார், அதுக்காக ஓஷோவை விட்டுட்டானா? இல்லை. ஓஷோவுடைய பண்டல் புத்தகம் எல்லாம் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கு, அதையும் படிக்கிறேன். ஏன் என்று சொன்னால், ஒரு மக்களுக்கு நான் வழிகாட்டணும் என்று சொன்னால், ஒரு மக்களுக்கு நேர்மையான ஒரு பாதையை காட்டணும் என்று சொன்னால், 4 அறிவுகளை நான் அறிந்திருப்பது மிக அவசியம். ஓட்டாண்டியாக ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நான் படித்துவிட்டு நான் ஏதாவது ஒரு கருத்தை பேசுவேன் என்றால், நானும் ஒரு மத சார்புள்ளவனாக மாறி மனித நேர்மையை நான் மறந்து விடுவேன் என்று எனக்கு எந்த மதமும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, இதான் உண்மை விஷயம். நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் என்ற மதத்துக்கு நான் சார்ந்தவன் அல்ல. ஆனால் ஆராய்ந்து பார்த்த பிறகு சத்தியம் யாரிடத்துல உண்டு, ஜீவன் யாரிடத்துல உண்டு, ரட்சிப்பு யாரிடத்துல உண்டு, சமாதானத்துடைய வழி யாரிடத்துல உண்டு என்று பார்த்த போது கண்டுபிடித்த ஏக மனிதனும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்தபோது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் ஒழிய கிறிஸ்தவத்தை அல்ல. காந்தி மாதிரியே, காந்தி இப்படிதான் சொன்னார், எனக்கு கிழக்கில் இருக்கிற கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவத்தை எனக்கு பிடிக்காது என்று சொன்னார்.
அதனால இந்த பாய் சொல்லக்கூடிய இஸ்லாமை மட்டும் நான் சொல்லல, எந்த மதமும் சமாதானத்துக்குரியதல்ல. அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அது அல்லாவோ, அது கிருஷ்ணாவோ, அது மற்ற என்னவோ சொல்லக்கூடிய ஜெகோவா, இவங்க யாருமே சமாதானத்துக்குரியவர்கள் என்று நீங்கள் நம்பிடக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா, முதலாவதாக மனித நேய்மை என்றால் என்னன்னு புரிந்து கொண்டா மதத்தின் வெறிகள் என்றால் என்னன்னு அடுத்தது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது உண்மையிலேயே சமாதானத்துக்குரிய வழி உண்மையிலேயே இருக்கா? சமாதானத்துக்குரிய வழியை கண்டிப்பாக நாம் பார்க்க முடியுமா என்று நீங்கள் உள்ள போய் பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. சமாதானம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், சமாதானம் என்றால் என்ன? நீ நானும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம இப்போ நீ உன் வேலைக்கு போற, நான் என் வேலைக்கு போறேன், நீ உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். இதவா சமாதானம்? பாய், தப்பா புரிஞ்சுங்கிறீங்க. சமாதானம் என்றா இப்போ நீ உன் வேலை நீ பார்த்துக்க, என் வேலை நான் பார்த்துக்கிறேன், என் தொழுகை எனக்கு, உன் தொழுகை உனக்குன்னு சொல்லும் போது வருகிறது சமாதானம். சமாதானம் அல்ல. டைம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். மீண்டும் துவக்கிறேன்.